இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புக்கு ஒரு சவரன்ல செயினாவது போடுவீங்கல்ல? ஏய், இதெல்லாம் தேவையா உனக்கு? அவங்க என்ன செய்யணும்னு அவங்க தாண்டி முடிவு எடுக்கணும். ஏய், அவ செய்யாம இருக்கிறது கூட எனக்கு பெருசுல, புரிஞ்சுக்க முதல்ல அத. சித்தப்பா, நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. போய் கொண்டு வா தானா. மாமா உட்காருங்க மாமா. உட்காரண்டா. தனா, மா என்னம்மா சித்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க? தனா, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, இதுக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாயா, கதிருக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. முட்டி மோதி இப்பதான் இந்த வீட்டுக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு அப்பாவுக்கு செய்யணும்னு ஆசைதான். ஆனா இப்ப எப்படி முடியும்? அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ ஏன்டி இப்ப அதுக்கெல்லாம் கவலைப்படுற? நாங்க வாங்கி வைக்கிறோம், அங்க போய் நீங்க போட்டதா சொல்லிக்கோங்க, சரியா? அதெல்லாம் நல்லா இருக்காது. மாமா காசுல எப்படி அத்தை நாங்க சீர் பண்றது? அவர்கிட்ட நாங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது அவர் காசுல பண்ணா மாமாவே எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? இந்த தனா பொண்ணு ஏதோ காஃபி போடுறேன்னு கிச்சனுக்கு போயிட்டா, பின்னாடி இவங்க எல்லாரும் வேற போயிட்டாங்க. 4 காஃபி போடுறதுக்கு 40 பேர் போயிருக்காங்க. நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் எப்படி அடுத்தவங்க மனச நோடிக்கிற மாதிரியே பேசுற? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏன் வாய் அடக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஓ, வாய் அடைச்சிட்டாலும் பேசாம இருந்துருவ. ஆமாமா, கதிர் சொல்றதும் சரிதான். தம்பிக்கு செய்யணுங்கிற ஆசை நிறைய இருந்தாலும் என்னோட சூழ்நிலை சரியில்லைமா. அதெல்லாம் பாத்துக்கலாம் தானா. நிச்சயமா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். நே, அதுக்கு இல்ல கதிரு. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாமாவுக்கோ உங்களுக்கோ தலை குனிவு வராத மாதிரி நாங்க சீர் கொடுப்போம், போதுமா? நே, என்னடா? தானா, இப்போ எல்லாரும் காஃபி கொடு. நீங்க போங்க அத்தை, எல்லாம் ஹாலுக்கு போங்க. என்ன உள்ள ஒரு மாநாடே நடந்திருக்கும் போல? ஆமா சித்தி, குட்டி மாநாடு போட்டு நம்ம குடும்பத்துக்கான ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கோம். அட, நீ வேற மாயா. அவதான் லூசு மாதிரி வேலை வெட்டி இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீ வேற அவளுக்கு பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் கோவிலுக்கு போறதுக்கு ஒரு வேன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நாம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து அப்படியே ஒன்னா போனா நல்லா இருக்கும்ல? சரிங்க சித்தப்பா. சரி தனா, வரேன். வரேன் கதிரு. என்ன பண்றது கதிர்? பாப்போம், எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இப்பதான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே முழிப்பதிங்க நின்னோம். அதுக்கு ஒரு வழி கிடைக்கலையா? அதே மாதிரி இதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் தானா. கவலைப்படாத, பாத்துக்கலாம்.